வணக்கம் மக்களே, இன்றைக்கி வீடியோ நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாதா கார்ஸில் இருந்து தான். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே வண்டி இருக்குது. எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இவரோட லொக்கேஷன், கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஹுண்டாயோடைய ஸ்டேபிள்லேருந்து வர ஒரு எவர் கிரீன் பியூட்டி, த கிரீட்டா. ஒரு ஆசைப்படுற ஒரு வண்டி, ஒரு ஆசைப்பட்டு வாங்குற ஒரு வண்டி. கிரீட்டானாலே எல்லாருக்குமே ஒரு தனி மதிப்பு, ஒரு மனசில் ஒரு தனி மதிப்பு, அது ஒரு ஃபீலிங். ஒரு கிரீட்டா வாங்குறதுனாலே ஒரு ஃபீலிங். அந்த அழகான ஒரு வண்டியை எங்கள் ஆஃபீஸில் வச்சு விற்கிறதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். அண்ட் அதை பற்றி சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அது. ஸோ இந்த வண்டி 2016 SX ஆப்ஷனல் பட்டன் ஸ்டார்ட் வண்டி, ஒரே ஓனர், 1,12,000 கிலோமீட்டர் கம்பெனி ரெக்கார்ட். வண்டியோடைய இன்சூரன்ஸ் வந்து 12ஆம் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த வண்டியோடைய விலை வந்து 8,25,000 கேட்குறோம். 8,25,000 கேட்குறோம். வண்டியோடைய இதை சொல்கிறோம் பாருங்கள். வண்டி வந்து இங்கே இப்போ கூட பாருங்கள், விண்ட்ஸ்க்ரீனு ஒரிஜினல், வண்டி அடிப்படாத வண்டி. நீங்கள் எங்கே வேணும்னாலும் செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு 30 செகண்ட் டைம் கொடுங்க. என்னென்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வரும்போது ஒரு கும்பலாக வராங்க. அதில் என்ன பிரச்சனைன்னா, அந்த கும்பலில் 4 பேருக்கும் 4 விதமான ஐடியா இருக்கும். ஆனால் யாருக்குமே ஒரு வண்டியை பற்றி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஐடியா இருக்காது. சரிங்களா? அதாவது வண்டியில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கும், அது அடிபட்டிருக்குன்னுவாங்க. நம்ம கீழே விழுந்து கை தேய்ச்சிக்கிறதுக்கும் கை உடையிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் ஆக்சிடென்ட் காருக்கும் நான் ஆக்சிடென்ட் காருக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த மாதிரி இட்ஸ் அ ரியல் பியூட்டி. The car is in excellent condition, air conditioning எல்லாமே. நீங்கள் இந்த வண்டியை நம்பி வாங்கிட்டு போகலாம். பிக்கப் எல்லாம் நம்ம ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, RX 100, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த பிக்கப்பு அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில். எந்த விதமான வேலைப்பாடுகளும் கிடையாது. நீங்கள் இந்த வண்டியை வாங்குகிற பட்சத்தில் மாதா கார்ஸுடைய ஆஃபர் வந்து டேங்க் ஃபுல் ஆஃப் டீசல். சரிங்களா? டேங்க் ஃபுல் ஆஃப் டீசல். டயர்ஸ் டீசெண்டாக இருக்கும். நீங்களே ஒரு ரவுண்ட் பாருங்கள், ஒரு எக்ஸ்டீரியர் ஒரு ரவுண்ட் பாருங்கள், அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸ் பாருங்கள். வண்டியோட ஃபியூச்சர்ஸ் சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் வண்டியோட ஓகே ஃபைன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், உங்களுக்கு என்ன சொல்கிறது சிஸ்டமு, அலாய் வீல்ஸு, இதெல்லாம் வரும். SX ஆப்ஷனல் சார். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டாக டெக்னிக்கல் நேம் சொல்லிடுறேன், SX ஆப்ஷனல். இப்போது நான் ஏன் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வண்டிக்கு சொல்லலைன்னா, கிரீட்டா வாங்குறவங்க அதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வாங்குவாங்க. ஒரு காருங்கிறது இல்லை, எனக்கு கிரீட்டா தான் வேணும். நீங்கள் கிரீட்டா வாங்க வரவங்க, ஹாண்டா சிட்டி வாங்க வரவங்க நீங்கள் டைவர்ட் பண்ணவே முடியாது. சார் வேறு வண்டி, கஸ்டமருடைய மைண்ட் செட் வந்து அதில் தான் இருப்பாங்க, அதுதான் வேணும்னு வருவாங்க. நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் சரி. அதனால தான் நான் இதை பற்றி நிறைய சொல்லலை. இதில் பவர் ஸ்டேரிங் இருக்குது, இதில் ஏன்னா வரவங்களுக்கு அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு தான் வருவாங்க. இது டாப் மாடல் வண்டி, 1.6 SX. ஓகே. சர்வீஸ் ரெக்கார்டட் வெஹிக்கிள். ஐயா 1 லேக் தான் ஓடி இருக்கு. ஆமாம். வண்டியோடைய இன்டீரியர்ஸை ஒரு தடவை பார்த்துங்க. ஜஸ்ட் செக் அவுட் அந்த சீட் கவர்ஸ் எல்லாமே ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியில் ஒரு முக்கியமான விஷயம், ஆஹா ஓஹோ ஏஹேன்னெலாம் எதுவும் கிடையாது. ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி மாதிரி தான் இருக்கும். அதில் டீசெண்டாக இருக்கிற வண்டி, கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வண்டி, அந்த மாதிரி தான் வரும். ஸோ ப்ளீஸ் பெருசாலாம் வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டியில் எதிர்பார்த்துட்டு வராதிங்க. இந்த வண்டி இஸ் இன் வெரி குட் கண்டிஷன். நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் ஓட்டலாம். சரிங்களா? வண்டியோடைய என்ஜின் ஓப்பன் ஆகலை, எதுவுமே இல்லை. நீங்கள் வண்டியோடைய கிளச்சு வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ வண்டியோடைய பிக்கப்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு கிரீட்டாவுடைய மைலேஜ் வந்து அரௌண்ட் 18 to 20
18லேருந்து 20. 18லேருந்து 20 வருங்களா? க்ரீட்டாவுடைய மைலேஜ் டீசல் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி. உங்களுக்கு ஒரு டிரைவிங் ப்ளஷர், இப்போது ஒரு உதாரணம், இப்போ ஈகோ வந்து ஒரு மல்டிபர்பஸ் வெஹிக்கிள். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இட்ஸ் அ கார் பில்ட் ஃபார் ப்ளஷர், டிரைவிங் ப்ளஷர். ஒரு லாங் டிரைவ் போகும்போது அதோடைய ப்ளஷர் அனுபவிக்கணும்னா அந்த லிஸ்ட்டில் டாப் 10ல் இருக்கிற ஒரு வண்டி இது. இந்த வண்டிக்கு எவ்வளோ ஃபைனான்ஸ் கிடைக்கும் சார்? ஃபைனான்ஸ் பண்ணலாம்? கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு டவுன் பேமெண்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஒரு ₹1,000லேருந்து ₹2 கையில் இருந்தா ஓகே சார். திருப்பியும் வந்து கஸ்டமருடைய ப்ரொஃபைல், அவருடைய சிபில் ஸ்கோர் பொறுத்து தான் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த நிமிஷத்தில் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஓவரலாக சொல்கிறோம் சார் இதுக்கு 80%. கஸ்டமர் ப்ரொஃபைல் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா 90% கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். நீங்கள் வாங்க, மாதா காசை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு வண்டியை பாருங்கள். உங்களுக்கு மனசுக்கு ஆச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு விலை பேசுறது. அப்போவே விலை நாங்கள் அட்வான்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் லோன் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அட்வான்ஸே வாங்குவோம். சூப்பர் சார். ஓகே. ஏன்னா எங்களுக்கு நாளைக்கு உறவு இருந்தால் என்றைக்குமே வந்து கஸ்டமர் வருவாங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு நாளைக்கு வந்து லோன் ஆகலை, இது ஆகலைன்ற பிரச்சனை இருக்கக்கூடாது. அதனால் நாங்கள் முதல்ல லோனை கன்ஃபார்ம் பண்ணி அவருக்கு பண்ணலாம் என்றதெல்லாம் ஓகே பண்ண பிறகு நாங்கள் அட்வான்ஸே வாங்குவோம். We are very clear on it.